கைஸ், இன்றைக்கி நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் விளாட போகிறோம். பிகாஸ் இந்த கேமோட பேரை நான் கமெண்ட்டில் கொடுக்கேன், இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம் கைஸ். பிகாஸ் நாம் இவ்வளோ நாளாக மனுஷனாக வாழ்ந்துருப்போம். நாம் இந்த கேமில் ஒரு பூனையாக சர்வே பண்ண போகிறோம். அதுதான் இந்த கேமோட கான்செப்ட். எனக்கு இந்த கேமை பற்றி ஒன்றும் தெரியாது. உள்ளுக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நாம் இந்த கேமில் ஒரு பூனையாக தான் விளாடணும். மோர் தென் கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இங்கே தண்ணியெல்லாம் வச்சுருக்கானுங்க, எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது மொபைல் கேம் தான். மேபி நீங்கள் விளாடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் பேர் இருக்கும், அதை பார்த்து விளாடுங்க. இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னது இது, நிறைய செட்டிங்ஸ் இருக்குது கைஸ். என்னடா ரெட் அலர்ட் காட்டுது? ஐயோ, யார் அவன்? என்னடா அடிக்கிறான்? டேய், என்னடா அடிக்கிட்டு இருக்கா? டேய், என்ன கைஸ் இது? என்ன அது அடிக்க சொல்லுது? ஓ டேய், என்னடா கொன்னுட்டீங்க? அட பாவீங்களா, என்னடா ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோடா, அதுக்குள்ளே கொண்டுட்டீங்களாடா? என்ன ஃபஸ்ட்டுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேறு மாதிரி இருக்குது. ஓ, கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சா? ஓ மை காட். அப்போ நம்ம சம்மரில் போல், இப்போ நம்ம கிறிஸ்மஸுக்கு வந்திருக்கோம். அவ்வளோ பாவி, செத்து வரத்துக்குள்ளே டைம் போயிடுச்சடா அவ்வளோ. மேபி இந்த கேமோட செட்டிங்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சால் கரெக்டாக விளாடாலும் போல். இவன் தான் அடித்தா நம்மளை. அவன்கிட்ட வேணாம், நம்ம அந்த உதவி இருக்கிறத எடுப்போம். என்ன காட்டுது? எக்கா? எக்கு என்ன பண்ணணும்? சாப்பிடுது. டேய், என்னடா கோழி போட்டு போன முட்டையை சாப்பிட்ருக்கோம்? ஓ, சர்வே பண்ணனா இப்படி தான் சர்வே பண்ணணும் போல, பூனை மாதிரியே. ஆனால் பூனை பால் தானடா குடிக்கும், முட்டையில் மாற்றினோம். என்னப்பா இது, எனக்கு ஒன்றுமே புரியல சார். கமெண்ட்டில் எதாவது சொல்லுங்கப்பா. அதை மிஸ் பண்ணிட்டோம். இங்கேருந்து இதை பாஞ்சி ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே ஏம் வச்சு பாயிடும். அட போடா, பாஞ்சிட்டேன். ஓ மை காட். இது கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்குது கைஸ். பிகாஸ் இது பூனியாக விளாடும்போது கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, அதுதான் மேட்ரு. மேபி வெளியே போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேபி விளாட பிடிக்கும் போல். இது என்னது? ஓ, நம்மளால் நிறைய ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ண முடியும் போல். ஜம்பிங்கு, அட்டாக் மோடு, அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்குன்னு ஒரு இது இருக்கா? ஓ, எவ்வளோ தான் சர்வே பண்ண தான் இந்த கேமோட கான்செப்ட் தான். ஆமாம்ல, அப்போ வேறு இன்ட்ரெஸ்டிங்காக வேறு எதுவுமே இல்லையா? மேபி இருக்கலாம். இங்கே இருக்கிறதையும் நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். அப்படி தான் கைஸ். அங்கே ஒரு டோர் இருக்குது, அங்கே என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். மேபி அங்கே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டுக்கான ஒரு டோரை போல் தனியாகவே டோர் நிற்குதே. அட பாவீங்களா, என்னடா இது? டோர் திறக்கும். யாராப்பா? என்னண்ணா அவன் பிரச்சனை? நோ, என்னண்ணா பிரச்சனை? நான் என்னண்ணா பண்ணேன்? என்ன அடிச்சிட்ருக்கேன்? ஏய் டேய் விட்டுருங்கடா. என்னடா அவங்களுக்கு பிரச்சனை? நான் இவனையும் வம்புக்கு இழுக்கலையாடா. டேய், அவன் யாரா? அவன் ஸ்பைடரா? ஸ்பைடர் தம்பி வானாம்ப்பா, என்ன விட்டுருப்பா. என்னடா சும்மா இருக்கான அடி நடிச்சிட்ருக்கீங்க? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? போங்கடா. ஓ மை காட், ஏதோ ஒன்று காட்டுது கைஸ். ஓகே, வந்துட்டான். நான் இன்னைக்கு விடக்கூடாது, இவனை அடிச்சு சாவடிச்சிடணும். நானும் அமைதியாகவே இருந்தால் கேட்க மாட்டேறீங்க. டேய், இவனையும் சாப்பிடணுமா? அப்போது நம்ம கொள்றவனுங்கெல்லாம் நமக்கு சாப்பாடு தான் போல். அப்போ நம்ம வெஜ்ஜு கிடையாது, நான்வெஜ்ஜு. மை காட். சரி, எதாக இருந்தாலும் இந்த இடத்த அப்படியே மூலம் சுற்றி பார்ப்போம். ஏதாவது ஒன்று புதுசாக கிடைக்குதாண்டு. ஓ மை காட், தண்ணி வேறு குச்சிக்கலாமா இங்கே? பரவாயில்ல கைஸ், நல்லா தான் பண்ணிருக்காங்க கேம். வேணால் நீங்கள் அதை ப்ளே ஸ்டோரில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி விளையாடி பாருங்கள். வேறு எங்கே போகலாம்? நம்ம அங்கே போய் அங்கே ஜம்ப் பண்ணி காயினை கலெக்ட் பண்ணுவோம். ஒரு காயின் இருக்குது, மேபி கலெக்ட் பண்ணி பார்ப்போம். இல்லையே. ஓ, சில இடங்களில் தான் காயின் இருக்குமா என்ன? என்னடா ராஜா பௌபத்து மாதிரி இருந்தால் கீழே தள்ளி விட்டீங்க. மேபி தான் கேம் போல்.
எனிவே இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா. எனிவே லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.